மர்மதேசம். அத்தை, குதிரை காட்டுல இருக்கிறப்ப மாமா சொல்லி கொடுத்தது. நல்லா இருக்கிறா சார். சிவகாமி, வா தாய் சாப்பிடலாம். காலையில் சாப்பிட்டது நீ தாய் ஒன்று தானே, வா சாப்பிடலாம். வேண்டாம் நீ, எனக்கு பசிக்கல. பசி இல்லையா? இல்லை, காலையில் உங்கள் அண்ணன் பேசுறத மனசில் வச்சுட்டு இப்படி பேசுறியா? அது சொன்னதில் என்ன நீ தப்பு இருக்கு? நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை. என்ன சிவகாமி இது? கட்டையும் எப்பவுமே அப்படி தானே, யார்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாமல் பேசும். நீ வா. வேண்டாம் நீ, விட்டுருங்க. சொன்ன கேளு. சிவகாமி, என்ன தாய் இது? போ, எழுந்து போய் சாப்பிடு. ஓஹோ, ரோஷமா? அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னண்ணா இது? வா, எல்லாம் உன்னால தான். காலையில் நீ குத்தலாக பேசுனதுலேருந்து சிவகாமி சாப்பிடவே இல்லை. நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? இப்போவும் சொல்கிறேன், நான் சொன்னபடி கேட்டு நடக்க சொல்லுங்க. அதை அந்த தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு தலைமுழுக சொல்லுங்க. ஏம்பிள்ள, இந்த அண்ணன் எல்லாம் உன் நல்லத்துக்கு தானே சொல்லுவேன். அந்த திருட்டு பைய கட்டின தாலியை கழட்டி எறிஞ்சிடு. நீயா கழட்டலன்னா நான் கழட்டவா? தம்பி, இந்த கருப்பருவாவை தாண்டி வந்து என் தாலி மேல கையவே. செல்லியா, வா. என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல. நான் ஒரு முட்டா மவ. எப்படிக்கா உங்களால இவ்வளவு பக்கமா எழுத முடியுது? அதுவா, எழுதுறதுக்கு முன்னாடி கைக்கு ஒரு மந்திரம் போட்டுருவேன்.
அப்புறம் கையை வச்சா அது தானா எழுத ஆரம்பிச்சிடும். என்ன மந்திரம்க்கா? அது நம்ம பஞ்சாயத்து ஸ்கூல் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்தா நல்லா பரீட்சை எழுதுவாங்கல்ல. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஊருக்குள்ள உங்களை பத்தி தான் ஒரே பேச்சு. அந்த பட்டணத்து பொண்ணுன்னு பேசிக்கிறாங்க. பட்டணத்து பொண்ணுன்னு சொல்றாங்களா இல்ல பட்டணத்து பிசாசுன்னு சொல்றாங்களா? இல்லக்கா, அந்த நகைங்க இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களாம்ல, அதை பத்தி தான் பேச்சு. அப்புறம் சாமிக்கு பிடிக்காத காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு. பொட்டச்சி, சின்ன புள்ள, படிச்ச குட்டின்னு சாமி விட்டுக்கிட்டே இருக்கு. பாரேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நல்ல புடி பிடிக்க போகுதுன்னு நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாங்கக்கா. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா இருக்கு? என்னக்கா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டு எழுதிட்டே இருக்கீங்க. இல்ல செல்லி, இந்த கதை இன்னைக்கே அமிச்சாகணும். அதான். சரி, ஊர்வம்பு தானே பேச வந்த, பேசலாம். இல்லக்கா, உங்களை சாக்கிறதே இருக்க சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அதான் ஊர்ல எல்லாம் சொல்லிட்டாங்களே, அதை சொல்லதான் வந்தியா? இல்ல, அது யார தேடுற? ஓ, ராஜேந்திரன் இங்க இருப்பான், அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தியா? அடியாத்தி, அவளை நான் ஏன் தேடணும்? அவளை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அப்ப வேற யார தேடுற? சிவகாமி அக்கா இல்லையா? இல்ல, கருப்புசாமிக்கு விளக்கேத்த போயிருக்காங்க. அவ மாமா அவரு டவுனுக்கு போயிருக்காரு. அப்ப சரி, கையை நீட்டுங்க. எதுக்கு? நீட்டுங்கக்கா. நொட்டாங்கையெல்லாம் ஆகாது, அந்த கையை நீட்டுங்க. ஏய் செல்லி, என்னது இது? சாமி கயிறுக்கா. விரதம் இருந்து கோவில்ல வச்சு கல்யாணமாற பொண்ணுங்களுக்கு கெட்டுவாக. காத்து கருப்பு, கண்ணு முன்னு எதுவும் தட்டிடக்கூடாதுல்ல, அதுக்கு. இது எனக்கு கெட்டின கயிறு. சரி, எனக்கு எதுக்கு கட்டுற? ஊர்ல ரொம்ப தான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கருப்பு சாமியும் நெருப்பு சாமி. கோவத்துல உங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். அப்பா, இனிமேல் நான் நிம்மதியா இருப்பேன். நான் வரேன்க்கா. அக்கா, நான் அந்த பக்கம் போனது கழட்டி போடாதீங்க. கழட்ட மாட்டேன். அப்போ அப்போ என்ன பிள்ளை? ஏந்திர, இங்க வாயேன். என்னது? தாலி குடி பாரு, நம்ம வீட்டு வாசல்ல கிடக்கு. தாடி கொடியா? ஆமா. ஏ பிள்ளை, இது உங்க ஆத்தாவோட தாலியாச்சே. இது என்னது? இது கூட உங்க ஆத்தாவோட தோடுதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சு கடை வீட்டுல அடமான வச்சேன். இது எப்படி நம்ம வீட்டு வாசல்ல?
பேச்சுக்களை வீட்டுல நான் அடமான வச்ச நகையெல்லாம் கிடைச்சு போச்சு. கருப்பு சாமி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா? கருப்பு நகையா கொடுத்துச்சியா? ஆன முடியாது தவறு சொல்லிச்சா? ஆன முடியாது விஷயம் தெரியும். அசும தேடியில பஞ்சாயத்து கூட்டிருக்காரு. எல்லாரும் வாங்க பஞ்சாயத்து கூட்டு வாங்க. சுகாமி 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 பிரம்மா இது அதிசயத்தை கட்டியா? நம்ம கிளை வச்சதுனாக்க ஊர்ல இருக்கிற அம்புட்டு பேருக்கு கிடைச்சு போச்சு. ஆமையா இத பாருங்க, கருப்பு என்னட்டு நாய் கூட குத்துருச்சு. ஐயா பஞ்சாயத்து கூட்டாக்க நான் போறேன், நீங்க எல்லாம் வாங்கத்தா. வாங்க சாமி. ஐயா கருப்பா, ஐயா கருப்பா, ஐயா. டாக்டர் சொன்னது சரியா தான் போச்சு. கருப்பு விநியோகம் பண்ணிருச்சு. இல்ல அங்கிள், இட்ஸ் நாட் பாசிபிள். சாத்தியமே இல்ல. இருமா, சிவகாமி இங்க பாத்தியா? இங்க பாரு, நாங்க களவாண்டு உங்க ஆத்தா கிட்ட தொலைச்சோமே அந்த நகைங்க எல்லாத்தையும் கருப்பு கொடுத்துருச்சு. பிரம்மா, உன் ஆசைப்படியே உரியவர்களிடம் நீயே சேர்த்து விட. எனக்கு எங்க ஆத்தா எனக்குன்னு செஞ்சு வச்ச நகைங்கெல்லாம் இதோ இந்த மூட்டையில இருக்குங்க. இருங்க இருங்க, நம்ம கருப்பன் இருக்கான்றத திரும்பவும் நிரூபிச்சிட்டான். ஐயா என் பொண்டாட்டி நாயங்க இத்தனை வருஷம் கழிச்சு திருவாணி முதற்கொண்டு கிடைச்சிடுச்சுங்க. சரி சரி, நான் இந்த பஞ்சாயத்தை எதுக்கு கூட்டியிருக்கேன்னா, அவங்கவுங்களுக்கு உரிய நகை அவங்கவுங்களுக்கே சேர்ந்துருக்கா இல்லை மாறி போயிரு ஏதாவது வில்லங்க ஏற்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான். என்ன ஆன முடியாத கருப்பே சந்தேகப்படுறீங்க? கருப்பு கணக்கு தப்பாக இல்லை பூசாரியா, எல்லாரையும் ஒரு முறை கேட்டுருவோம். தேவையில்லை, எல்லாத்தையும் உரியவங்க கிட்ட சேர்த்துருப்போம். எனக்கு மட்டும்தான் ஒன்றுமே கொடுக்கல. எங்கள் ஆத்தா கொள்ளடிச்ச நகைங்க எதுவும் வேணாம். எங்கள் பூர்வீக சொத்துங்களையாவது கொடுத்துருக்கலாம். ஒருவேளை கருப்புக்கு எங்கள் குடும்பத்து மேலே இருக்கிற கோபம் இன்னும் தீரல போல இருக்கு. ஆனமுடியார, கருப்பு நாங்கள் பரந்தாம ஐயா வீட்டில் கொள்ளையடிச்ச நகைகளை எல்லாம் எங்கிட்ட கொடுத்து அதை உரியவங்ககிட்ட சேர்க்க சொல்லி தான். அதுக்கு உரியவங்க நீங்கள் தான். நானா? இந்த சொத்தெல்லாம் உங்கள் சின்ன மகள் லட்சுமி வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு சேர வேண்டியது. என்ன சொல்கிற பிரம்மா? ஆமாம் ஆனமுடியார, சண்முகம் வேற யாரும் இல்லை, பரந்தாம ஐயாவோட பேரன்தான். வாத்தியார் தான் பரந்தாம ஐயாவோட மகன் காசி. ஆமா ஆன முடியார, நம்ம எல்லாம் ஸ்லோன்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தோமே அந்த காசி பொன்பான நகைங்களுக்காக வாத்தியாரா வேஷம் போட்டு காசு தோப்பு பங்களாவில் பேய் நாடகம் ஆடி கடைசியில் கருப்புக்கிட்ட தோத்து போய்
மகனையே பலி கொடுத்துட்டு இன்னைக்கு சிலோனுக்கு ஓடி போயிட்டாரு. அப்படி போறதுக்கு முன்னால அவர் எழுதி கொடுத்த உயில் இந்தாங்க. பிரம்மா, உன்னை நான் இது வரைக்கும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன்தான். பரந்தாமையா சாடி விட்ட மாதிரி காசுத்தோப்பு பங்களாவை மண்மேடாக்கி அவருடைய சொத்துக்களையும் அவர் வாரிசுக்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு பாருங்க கருப்பு. அவன் கணக்கே கணக்கு தான். கருப்பா பட்டணத்து பண்ண இப்பயாவது ஒத்துக்கிறியா? எங்க கருப்பு சாமி இருக்கு, அது ஒரு கடவுள்னு. இப்போவும் சொல்றேன், கருப்புங்கிறது ஒரு மனுஷன்தான். ஏண்டி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் உனக்கு கருப்பு மேல நம்பிக்கை வரலையா? ஏன் அங்கிள், உங்க நகைகளை எல்லாம் திருப்பி கொடுத்த கருப்பு ஏன் உங்க சொத்துக்கான பத்திரங்களை யாருக்குமே திருப்பி கொடுக்கல? ரீனா, கடவுளுக்கு எப்போ எதை கொடுக்கணும் நல்லா தெரியும். இந்த நகைகளை கொடுத்ததே பெருசு. இதுவே ஒரு மனுஷனா இருந்தா இதெல்லாம் திருப்பி கொடுத்திருப்பானா? கொடுத்திருப்பான். இதை விட ஏதாவது பெரிய ஆதாயம் இருந்தா கொடுத்திருப்பான். நகைங்களை விட பெரிய ஆதாயம் என்னடி இருக்கும்? இருக்கு, ஏதோ இருக்கு. ஆனா உங்க சொத்துக்கான பத்திரங்களை எல்லாம் உங்க கருப்பு சாமி கொடுக்காது, நான் கொடுக்குறேன். ஏன்னா அது எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உங்க கருப்பு சாமிக்கு தெரியாது. வாங்க, இப்பவே கொடுக்குறேன், வாங்க. என்ன தாய் இது? பத்திரத்தை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற? பத்திரங்கள்லாம் உங்க வீட்டுல தான் இருக்கு, வாங்க. நெல்லுமா, பத்திரமெல்லாம் எங்க இருக்கு வீட்டுல சொல்லு. பூஜை அறையில. பூஜை அறையிலையா? அங்கிள், பேச்சு பாட்டி நகைங்கெல்லாம் எங்க இருக்குன்னு ஒரு விடுகதையில எழுதி வச்ச மாதிரி பத்திரங்கள்லாம் எங்க இருக்குன்னு இன்னொரு விடுகதையில எழுதி வச்சிருக்காங்க. பத்திரம் பத்திரம், வைரனிடம் பத்திரம். வைரவன்னா உலக்கை. உங்க பூஜை அறையில இருக்க அந்த உலக்கையில தான் பத்திரங்கள் இருக்கணும். அங்கிள், அந்த உலக்கை எடுத்துட்டு வாங்க. ஐயோ, அது சாமி, எடுத்து போகாதீங்க. எங்கம்மா இருக்கு பத்திரங்கள்லாம் இந்த உலக்கையில? ஏண்டி இதுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? உலக்கையில ஒரே மரத்துல தானே செய்வாங்க. சாதாரணமா செஞ்சா உலக்கையை ஒரே மரத்துல தான் செய்வாங்க. எதையோ ஒழிச்சு வைக்கணும்னு செஞ்சா ஆன முடியாத. இது பரந்தாமையாவுடைய பத்திரம். காஸ்தோ பங்களா பத்திரம். இதுவும் உங்களது தான். என்னம்மா டாக்டர் பொண்ணு, எங்க பத்திரலாம் எங்க? இது பூஜை அறையில இருந்தது.
Thank you.